இந்த உடலை விட்டு நாம் எப்போ சென்றாலும் அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் அங்கே செல்ல வேண்டும். காலை 5-6 மணிக்குள் இந்த உணர்வினை பெறலாம். இந்த தியான வழியில் அன்பர்களில் சிலர் எடுத்துக்கொண்டால் இந்தந்த காலங்களில் தான் ஆன்மா புரியும். ஆக அந்த துருவ மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் அந்த நேரடியாக செல்லும் நிலையில் ஆக அங்கே சென்றால் உணர்வுகள் கரைக்கப்படுகின்றது. சூரிய வெடித்தவர்கள் உடல்கள் அங்கே எடுத்து செல்கின்றது. ஆக சப்தரிஷி மண்டலத்திலும் உணர்வு ஒளியாக மாறுகின்றது. அதுவே நமது அழியா சரீரமாக இருக்க வேண்டும். ஆக இந்த அழியும் இந்த உடலுக்கு நமக்கு தேவை. உயிரிலும் ஒன்று வேகா நிலை என்ற நிலை அகன்ற அண்டத்திலும் நஞ்சி நம்மை வென்றிடக்கூடாது. ஆக நஞ்சினை ஒளியாக மாற்றிட வேண்டும். ஆக பாம்பினம் நஞ்சை பாய்ச்சி உணர்வின் தன்மை தனக்கு மகிழ்ச்சியாகின்றது. அதில் உடைந்த நிலைகள் தான் இன்று நாகரத்தனவாக மாறுகின்றது. இதை போல நமக்கு நஞ்சினை ஒளியாக மாற்றி என்றும் ஜீவ அணுவாக இருக்க வேண்டும். அது உரையும் கல்லாக இருக்கின்றது. இதை ஜீவனற்றது. ஆகவே ஜீவன் உள்ளதாக இரு உயிர் ஒன்றாக என்றும் ஒளியின் சுடராக ஏகாந்த நிலை ஏகாதசி என்று சொல்வார். ஏகாந்த நிலைகள் நாம் பெற வேண்டும். அதனால்தான் இது சாஸ்திரங்களில் சாங்கியதேசி ஏகாதசி அன்னைக்கு விரதம் என்றால் ஆண்டவன் நம்மளுக்கு ஏகாதசி என்று விரதம் என்று அண்ணன் ஆண்டவன் படிப்பேட்டு சாத்த ஏகாந்த நிலை பெறணும். இப்படி நம்மளை அறிவெளிகளாக மாற்றி வைத்தோம். ஆக நாம் ஏகாந்த நிலைகள் எப்படி இருக்க வேண்டும்? விரதம் என்பது எது? அந்த ஏகாதசி என்ற அது அந்த ஒரு நாள் நாம் யாருடன் பகமை கொண்டோமோ அவர்கள் பகமை மறந்துவிட்டு நான் பார்த்த குடும்பங்களில் அனைத்தும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு படர வேண்டும். அவர் குடும்பங்களில் ஏகாந்த நிலைக்குள் மகிழ்ந்து வாழ வேண்டும். அவர் தொழில் வளங்களில் நல்லா இருக்க வேண்டும். அவர் குடும்பங்களில் ஒன்று சேர்ந்து வாழும் தன்மை வேண்டும். நான் பார்ப்போர் குடும்பங்கள் அந்த நிலை பெற வேண்டும். என்னை பார்ப்போர் குடும்பங்கள் தான் இந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த விரதத்தை எடுக்க சொன்னாங்களே தவிர ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை பார்த்தோம்னா சமையல் போட்டு எல்லாம் பண்ணி விரதம் இருந்து கடைசியில இந்த உணர்வின் எண்ணங்கள் ஆக இந்த இருக்க போகும்போது அடுத்த சங்கடம் அது எல்லாம் கேட்பாங்க. கேட்க வைப்பா நினைச்சு அன்னைக்கு சாப்பிட்டா அன்னைக்கு ஜீரணம் இல்லை. பசியா இருந்தா அப்புறம் சாப்பிட்டாலும் அன்னைக்கு கூட நான் விரதம் இருந்தாங்க நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு அரிசி சாப்பிட்டா கோதுமை சாப்பிடுறோம் அரிசி சாப்பிட்டு இது விரதம். ஆக வாழைப்பழம் அதை வச்சு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இது குறைச்சி சாப்பிட்டாலும் என்ன ஆகின்றது? இவர்கள் அனைத்தும் இந்த உடலுக்கு அந்த வேதனை என்ற உணவானக்கும் அந்த ஜீர்ணிக்கும் அணுக்கள் என்ன செய்து அப்படியே படுத்தணும். திடீரென்று போட்டோம்னா ஜீர்ணிக்க சக்தி இல்லை. டாக்டர் பார்த்தா விரதம் வந்து நெஞ்ச கடிக்கிறீங்க மேல் வலிக்கிறீங்க. இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆகவே நம் உடலின் உறுப்பின் தன்மைகள் அது சீராக இயக்க வேண்டும் என்றால் ஏகாந்த நிலைகள் கொண்டு நீ எப்படி இருக்க வேண்டும்? அனைவரும் நலம் பெற வேண்டும். அவர் குடும்பங்கள் மலரை போல மனம் பெற வேண்டும். மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று உணர்வை எப்போது செலுத்தினோ இங்கே பகமை உணர்வுடைய நிலையில் ஏகாந்த நிலை நமக்குள் வரும் நோய்களை தடுக்கும் நிலையும் அருள் மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் பெற வேண்டும். அனைவரும் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமக்குள் எண்ணினால் இது ஏகாந்த நிலை ஏகாதசி விரதம்.